இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். ஹலோ எவ்ரிவன், ஐ எம் அருண் மனோஜ்குமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, மை லைஃப் மை ஆட்டிடியூட் அப்படின்னு இருக்கிற ஜந்துக்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டாபிக்ல பார்க்க போறோம். டாபிக் போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஃபார் IGTV வியூவர்ஸ் என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணி அதுல இருக்கிற ப்ரொஃபைல்ல ஒரு பெல் பட்டன் இருக்கும். அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணா 4 நோட்டிபிகேஷன் வரும். அந்த 4 நோட்டிபிகேஷன்ல IGTV நீங்க டர்ன் ஆன் பண்ணீங்கன்னா நான் போட போற எல்லா IGTVயும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே, இப்ப நம்ம டாபிக் உள்ள போலாம். மை லைஃப் மை ஆட்டிடியூட் அப்படின்னு சுத்துற அந்த விஷ ஜந்துக்கள், விஷ ஜந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னா வேகமா பேச பார்த்தேன். சரி, விஷ ஜந்துக்களை பத்தி நம்ம வந்து பேச போறோம் சொல்லிட்டோம்ல. அது ஏன் விஷ ஜந்துக்கள் அப்படின்னா, மொட்டுலே பூக்க ஆரம்பிக்கக்கூடிய அந்த தருணம், ஐ மீன் பூக்கள் பூக்கும் தருணம் மாறுயிரே அப்படிங்கிற அளவுக்கு ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க ஸ்கூல் டேஸ்ல. அதே நேரத்துல வந்து ஸ்கூல் டேஸ்லயே வந்து கனவே கனவே களைவதேதோ அப்படின்னு பல பசங்களை கதற விட்ட அந்த விஷ ஜந்துக்கள் தான் மை லைஃப் மை ஆட்டிடியூட் அப்படின்னு இருக்கிற அந்த விஷ ஜந்துக்கள். ஓகேங்களா? இப்ப மை லைஃப் மை ஆட்டிடியூட்னு இருக்கிற பிள்ளைங்களோட சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து இப்ப பாய்ஸ் இருந்தா என்ன பண்ணுவாங்க, செயின் எல்லாம் போட்டுருப்பானுங்க. அப்படியே பார்க்க பசங்க அப்படியே கெத்தா அந்த மாதிரி கையில ஒரு காப்பை போட்டுக்கிட்டு கையில ஒரு காப்பை போட்டுக்கிட்டு செயின் எல்லாம் போட்டுக்கிட்டு எப்படி சொல்றது, ஒரு கெத்தா அப்படியே ஒரு மாதிரி மான்ஸ்டரா இருப்பானுங்க. ஒண்டியா, அதாவது ஒண்டி வீரன் நானடி உனக்கெத்த ஆளும் நானடி அப்படிங்கிற அளவுக்கு அந்த மாதிரி அவங்க எல்லாம் அதெல்லாம் போய் நேரடியா சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். அந்த மாதிரி எல்லாம் போகாமல் அப்படி இருக்கிறவங்க தான் பசங்க வந்து மை லைஃப் மை ஆட்டிடியூட்னு இருக்கிறவங்க. அவங்க கையில ஒரு பெரிய ஐபேட் இருக்கும். பாத்தீங்கன்னா அவங்க மிடில் கிளாஸ் பையனா தான் இருப்பான். ஆனா அவங்க கையில ஒரு ராயல் என்ஃபீல்டு எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் ஒரு பக்கம் அப்படி இருக்குங்க, ஒரு மாதிரி ஸ்டொமக் பர்னிங் இருக்கும். அந்த மாதிரி இப்ப அதுவே கேர்ள்ஸ்னு வச்சுக்கீங்களேன், அவங்க வந்து பசங்க மாதிரியும், அதாவது அந்த ஜீ தமிழ்ல வர்ற வாயா வாயா தீயா வாராளே எங்கள் சத்தியா அப்படின்னு இருக்கிற அந்த மாதிரியான ஜந்துக்கள். ஆக்சுவலா அவங்க சீரியல்ல வந்து ஒரு பாசிட்டிவான ரோல்ல தான் காட்டியிருப்பாங்க. ஆனா ரியாலிட்டியில சத்யா மாதிரி வேஷம், அந்த மாதிரி ஆட்டிடியூட்ல ஜீன்ஸ் மேட்டை போட்டுக்கிட்டு நம்மள மாதிரி பசங்க மாதிரி சட்டையை போட்டுக்கிட்டு நல்லா எப்படி சொல்றது ஸ்லிம் ஃபிட்டான சட்டையை போட்டுக்கிட்டு நல்லா கையெல்லாம் அப்படி மடிச்சு விட்டு கெத்தா தௌலத்தா அவங்களும் இந்த பைக்கெல்லாம் அவங்களுக்கும் ஓட்ட தெரியும் பைக். அந்த மாதிரியான ஜந்துக்கள் எல்லாம் இருக்கு. சிலது பைக்கே ஓட்டாது, ஆனா பசங்க மாதிரி தம் வைக்கிறது, தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இது மாதிரியான சில கெட்ட விஷயங்கள். ப்ரோ தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறதா பசங்க மட்டும்தான் செய்வாங்களா, பொண்ணுங்க நாங்களும் செய்வோம் ப்ரோ அப்படின்னு தௌலத்தா சுத்துற அந்த ஜந்துக்கள் தான் மை லைஃப் மை ஆட்டிடியூட் அப்படின்னு சுத்துற அந்த விஷ ஜந்துக்கள். ஓகே, இப்ப வந்து அந்த இதெல்லாம் நீங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா எல்லா பொண்ணுங்களும் வந்து தலையை குனிஞ்சிட்டு நடந்து போகும்போது ஒரு பொண்ணு மட்டும் தௌலத்தா சுத்துனா அதுதான் மை லைஃப் மை ஆட்டிடியூட் ஜந்து. ஓகேங்களா? அந்த பொண்ணுகிட்ட இருந்து எப்படா விலகுறது அப்படின்னா, நீ இன்னசென்டா இருந்தீங்கன்னா அரகண்டா இருக்கிற மாதிரி இருக்கணும், நீ அரகண்டா இருந்தீங்கன்னா இன்னசென்டா இருக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது நீ நல்லவனா இருந்தீங்கன்னா கெட்டவனா இருக்கணும், கெட்டவனா இருந்தா நல்லவனா இருக்கும். அதாவது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கணும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். நீங்க மத்த பர்சன்ஸோட எப்படி பழகுறீங்களோ அதை விட இவங்ககிட்ட கொஞ்சம் நேர்மாறா அப்படியே ஆப்போசிட்டா நீங்க பழகுனீங்கன்னா நீங்க அவங்கள விட்டு ஈஸியாவே வெளில வந்துடலாம். இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் அவங்க போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நேரம் நல்ல லவ் சாங்கா போட்டு சாவடிப்பாங்க. மறுநாள் பாத்தீங்கன்னா என்னமோ வாழ்க்கையில இவங்க மட்டும்தான் சோகமா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மள பாட்டி எடுத்துருவாங்க. அது வந்து அந்த ஸ்டேட்டஸ் போட்டது இல்லாம அந்த ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்து தொலைஞ்சிட்டோம், சீன் ஜஸ்ட் நவுன்னு வந்து நம்ம பார்த்து தொலைச்சிட்டு அதையும் பார்த்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம கிட்டே போன் பண்ணி இந்த மாதிரிடா அந்த மாதிரிடா இந்த மாதிரி அந்த மாதிரிடா அந்த மாதிரி இந்த மாதிரிடான்ட்டு நம்ம கிட்டே சொல்லி புலம்புற அந்த ஜந்துக்கள் தான் மை லைஃப் மை ஆட்டிடியூட். ஓகேங்களா? அதனால
மை லைஃப் மை ஆட்டிடியூட்னு இருக்கிற அந்த புள்ளிங்கோட்டு இருந்து தயவு செஞ்சு வெளில வந்துருங்க. பசங்களா இருக்கிறவங்க ஈஸியா வெளில வந்துடலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா அவனுங்க என்ன மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருப்பானுங்களே ஒளிஞ்சு அந்த 2% இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து எங்கேயோ தூரம் ஆயிடும். ஆனா இந்த டேட் லிட்டில் பிரின்சஸ், இந்த மாம் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு இருக்கிற தாய் குலங்கள், தங்கச்சிங்க, இல்லைன்னா அக்கா அக்கா தங்கச்சிங்க 2 பேருமே தான் சொல்றேன். இது இந்த வயசு மூத்தவங்களுக்கும் சரி இளையவங்களுக்கும் சரி 2 பேருக்கும் இது பொருந்தும். அவங்கதான் பாவம் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுவாங்க. அந்த மாதிரி டேட் லிட்டில் பிரின்சஸையும் மாம் லிட்டில் பிரின்சஸையும் கைக்குள்ள அப்படி வச்சிருக்கிறது யாருன்னா இந்த மை லைஃப் மை ஆட்டிடியூட்னு இருக்கிற அந்த விஷ ஜந்து. அந்த விஷ ஜந்துவை பார்த்து இவங்களும் கெட்டு போயிடுறாங்க. நம்மளுடைய ஐடென்டிட்டியோட இருக்கிறவன் தான் மனுஷன் வந்து என்னைக்குமே வந்து ஒரு ஸ்டாண்டர்டா இருக்க முடியும். பாக்குறவன் 4 பேர் என்னமோ சொல்லுவான், அதெல்லாம் நம்ம இந்த காதல வாங்கிட்டு இந்த காதல விட்டுறலாம். ஆனால் நம்ம வந்து ஒரு ஃபேஷனிட்டிக்கா ஒரு ஜாலியான டைப்ல இருக்கணும் அப்படின்னா நம்மளோட ஸ்டைல்லே இருக்கிறது தான் நமக்கு நல்லது. மை லைஃப் மை ஆட்டிடியூடுங்கிற புள்ளிங்கோட்டை மட்டும் தயவு செஞ்சு போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த டாபிக்கை நிறைவு பண்ணிக்கிறேன். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நாளைக்கு உங்களை சந்திக்கும் வரை, திஸ் இஸ் சைனிங் ஆஃப் AK. லவ் யூ ஆல். பாய். சியர்ஸ். ஸ்டே ஹோம். பி சேஃப்.